Hi friends, welcome back to Birla's Parvai. இன்னைக்கு ஒரு 2-wheeler review தான் நம்ம பார்க்க போறோம். Royal Enfield Harris Performance ஒரு UK based motorcycle engineering கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்றாங்க 2018ல. அந்த 2018 சமயத்துல 650cc இன்ஜின் ரெண்டு பேருமே சேர்ந்து R&D பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இந்தியால. இப்போ அந்த 650cc இன்ஜின் தான் வந்து ராயல் என்ஃபீல்டோட மாடர்ன் டே எவல்யூஷனுக்கான ஒரு அத்தியாயமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த அத்தியாயத்தில் நிறைய இன்ஜின்ஸ் வந்துச்சு, நிறைய பைக்ஸ் வந்துச்சு. அதில் நோட்டபுளான சில இன்ஜின்ஸ்னு சொல்ல போனால் J series and 650. இப்போது அந்த 650ல ஏற்கனவே 4 வண்டி இருக்குது. இன்டர்செப்டார், கான்டினென்டல், சூப்பர் மீட்டியார் அண்ட் ஷாட்கன். இப்போ புதுசாக 5வது ஒரு வண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ராயல் என்ஃபீல்டோட பேர் 650 இன்டர்செப்டார். இதுதான் அந்த பேர் 650 இன்டர்செப்டார். இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இது ஆக்சுவலாக ஒரு ஸ்கிராம்பிளர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன்லேருந்து சில மேஜரான அப்டேட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக அவங்க சொல்கிற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு தான் இந்த பைக்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டார் பேர் 650, அதாவது கரடி 650. இந்த பேரே வந்து கொஞ்சம் தத்ரூபமான பேராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பேர் வரத்துக்கு கூட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஹிஸ்ட்ரி வந்து 1960 அந்த டைமில் போகுது. அந்த டைமில் கலிஃபோர்னியாவில் பிக் பேர் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்குதுன்னு சொல்லலாம். ஒரு டர்ட் பைக் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் வந்து இந்த பிக் பேர் ரன்னை சிக்னிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வண்டிக்கு பேர் 650 பேர் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போனால், எட்டி மல்டர் அப்படின்னு ஒரு ரைடர் இருக்கார். அவர் வந்து 16 வயசில் 1960ல் அந்த ரேஸை வின் பண்ணதாக ஒரு கதை இருக்குது. அவருக்கும் ஒரு ட்ரிபியூட் தரணுன்றதுக்காக இந்த வண்டியோட டாப் அண்ட் எடிஷனான ஒரு கலர் இருக்குது. அந்த ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காக அந்த கலரை வந்து டாப் அண்டில் வச்சுருக்காங்க. கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இந்த ஹிஸ்ட்ரி பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட ப்ரைஸிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா 3,30,000லேருந்து 3,53,000 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கலர் வைல்ட் ஹனி எல்லோ, காட்டுத்தேன் மஞ்சள், இந்த கலரோட ஆன்ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா 4,08,000 இருக்குது. ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கலர்ஸை வச்சு தான் அவங்க வேரியன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க. மொத்தம் 5 கலர் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட டாப் அண்ட் கலர், அதாவது அந்த எட்டி மல்டர் எடிஷன் கூட சொல்லலாம், இல்லை 249 எடிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கலர் ஆப்ஷன் அண்ட் இந்த ப்ரைஸிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ராயல் என்ஃபீல்டு இந்த பேர் 650யை ரிலீஸ் பண்ணுறப்போ ஒரு 9 அஜெண்டாஸ் இல்லைனா ஒரு 9 ஸ்னிப்பட் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். அந்த ஸ்னிப்பட் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த வண்டியோட ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம், ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் நிறைய இதில் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்னிப்பர் பாயிண்ட்ஸை மொத்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிறல, அதில் முக்கியமான 3 கீ ஹைலைட்ஸ், சஸ்பென்ஷன், இன்ஜின் அண்ட் வந்து இந்த ஸ்டைலிங், இதை பற்றின ஒரு கீ ஹைலைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ்லேருந்து பார்க்குறப்போ ஹிமாலயன் 450 அண்ட் நம்ம கொர்லா 450 அந்த வண்டியில் பார்த்தா அதே யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா ஸ்லீக்கான ஃபினிஷில் தான் இருக்குது. ஃபினிஷிங்கும் நல்லா டாக்டைலாக இருக்குது. ஸோ முந்தைய இருந்ததை விட கொஞ்சம் நல்லா டாக்டைலான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஹிமாலயன் 450 கொர்லா 450 கம்பேர் பண்ணையில். அண்ட் ஹெட்லைட் பார்க்குறீங்க. ஹெட்லைட்டை பொறுத்தவரை நமக்கு இங்கே ஒரு ஆல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ராயல் என்ஃபீல்டரோட லைனப்பில் எல்லா வண்டியிலும் இருக்கிற அதே ஹெட்லைட்ஸ் தான். ஸோ அப்படியே கேரி ஃபார்வர்டை இந்த வண்டிக்கு வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு இங்கே ஷோவாவோட 43 mm USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ட்ராவல் பார்த்தா 130 mm ஆஃப் ட்ராவல் இருக்குது. ஆஃப் ரோடில் சின்ன சின்ன அண்டிலேஷன்ஸும் சரி, இல்லை ஓரளவுக்கு மேஜரான அண்டிலேஷன்ஸ் கூட நமக்கு ரைடர் மேலே பெரிய இம்பாக்ட் தராமல் நல்லா ப்ளஷ்ஷாக அப்படியே வந்து சீரிட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தான ரைடில் இருக்குது ஆஃப் ரோடில் போகிறப்போ. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே பார்க்குறீங்க, இந்த மட்கார்ட் கொடுத்துருக்காங்க. மட்கார்ட் ஆக்சுவலாக ஒரு ஃபைபர் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. மெட்டலில் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்க்ராம்லருக்கு உண்டான அந்த ஒரு ரகட் ஃபினிஷில் கொடுத்துருக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தூக்கி கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம வண்டியோட டயர் அண்ட் பிரேக்ஸ் பற்றி பார்க்கலாம்.
டயர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு எம்ஆர்எஃபோட டூவல் பர்பஸ் சங்கியான ஆஃப் ரோட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் பேட்டர்னோட. இந்த டயர் சைஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 100/90 19 inches டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டயர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சர் ஆகிறப்போ நமக்கு ரிப்பேர் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். அந்த வகையில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட் நமக்கு இந்த டிஸ்க் பார்க்குறீங்க, இது ஒரு பெரிய டிஸ்க்கு. வண்டியில் பொறுத்தளவுக்கு நமக்கு டூவல் சேனல் ABS ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ இங்கே 320mm பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டூவல் பிஸ்டன் கேலிபர்ஸ், பைப்ரேஸ் ஹோஸ் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. வண்டியோட ரீடிசைன் பற்றி பார்க்கலாம். ஸ்க்ராம்ப்லர்னாலே ஒரு ராவான ரகடான ஒரு ஃபினிஷில் தான் இருக்கும் எப்படி பார்த்தாலுமே. அண்ட் அந்த ரா ஃபினிஷ்க்கு சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குற மாதிரி இங்கே கிராப் ரேல்ஸ் பார்க்குறீங்க, மெட்டலில் கொடுத்துருக்காங்க பிளாக்கில். அது பார்க்க சூப்பராக இருக்குது. அதே சமயம் நமக்கு இங்கே பின்னாடி இந்த சாசியோட சப்ஃப்ரேம் தெரியுது பின்னாடி இங்கே பார்க்குறப்போ. அது பார்க்கறதுக்கு இன்னுமே ரகடான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெயில் லேம்ப்ஸ் பார்க்குறீங்க, இது வந்து ஒரு ரவுண்டான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அந்த விண்டேஜ் பைக்ஸ்க்கு உண்டான ஒரு ஃபினிஷ் காட்டுறதுக்கு இங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க எல்லா லைட்ஸுமே, வண்டியில் கொடுத்துருக்க அத்தனை லைட்ஸுமே ஆல் LED யூனிட் தான். ஸோ பார்க்கறதுக்கு கிளாஸியான ஃபினிஷாக இருந்தாலும் ஒரு மாடர்ன் டச்சோட கொடுத்துருக்கனால பார்க்க சூப்பராக இருக்குது. வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைல் பொறுத்தளவுக்கு நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பேர் 650 இன்டர்செப்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபைபர் தான். அண்ட் நீங்கள் வெல்டிங் ஜாயின்ஸு சரி வயரிங்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஃபினிஷிங் இன்னும் பெட்டராக இருக்கலாம். இது சூப்பராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இன்ஜின் ஸ்பெக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு 648cc ஏர் அண்ட் ஆயில் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தா 47.4 PS at 7150 RPM கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டார்க் ஆக்சுவலாக இந்த வண்டியோட டார்க் வந்து இன்டர்செப்டாரோட ஒரு 4 mm அதிகம். ஸோ 56.5 Nm ஆஃப் பீக் டார்க் அட் 5150 RPM. அண்ட் இந்த டார்க் ஃபிகர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு மேஜரான ரீசன் பார்த்தா இங்கே கொடுத்துருக்க இந்த எக்ஸாஸ்ட் தான். எப்படிரா ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட்டாக நீங்கள் யோசிக்கலாம், கிடையாது. இது கம்பெனியில் வர ஸ்டாக் எக்ஸாஸ்ட். இந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் அப்படி என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்னிப்பட் பாயிண்ட்ஸ்லாம் நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ஹெட்டர் பைப்ஸ் இருக்குல்ல, 2 ஹெட்டர் பைப்ஸ் இப்படி வந்து அப்புறம் சிங்கிள் பைப்பாக வந்து இங்கே ஒரே எக்ஸாஸ்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக 650ஸை பொறுத்த வரைக்கும் 2 அவுட்லெட்ஸ் இருக்கும் எக்ஸாஸ்ட் அவுட்லெட்ஸ். பட் இந்த வண்டியில் ஒரே சிங்கிள் அவுட்லெட்டில் கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் வண்டியோட மாஸும் கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட் ஓரளவு கம்மியானதுனால வண்டி இன்னும் அஜைலாக இருக்குது. வண்டியோட ரியர் டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். ரியர் டயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 140/80 R17 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 17 inches டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 19, பின்னாடி 17. ஒரு ஆஃப் ரோடருக்கு உண்டான ஸ்டாண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரோட் குரூப்ஸும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டர்செப்டார்லேருந்து தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஈவன் இந்த சாசி கூட, அந்த டபுள் கிரேடல் சாசி கூட அதே மாதிரி தான். பட் சஸ்பென்ஷன் வந்து கேஸ் ஸ்டட்ஸ் கிடையாது, நமக்கு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ப்ரீலோட் இருக்குது அரௌண்ட் 5 steps கிட்ட. ஸோ ரீபவுண்ட் அண்ட் கம்ப்ரெஷன் வந்து ஒரு கரெக்டான லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ளஷும் கிடையாது, ரொம்ப ஸ்டிஃபும் கிடையாது, ஒரு பேலன்ஸான லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்கை பொறுத்தளவுக்கு நமக்கு 270 mm ரியர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நீங்கள் பாருங்களேன், ஒரு மாதிரி செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட் பைக்குக்குன்னு உண்டான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை காட்டுறதுக்கு. இப்போ எக்ஸாஸ்ட் மாற்றிருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ எக்ஸாஸ்ட் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன பாப்கார்ன் எஃபெக்ட் கிடைக்குது. பட் இந்த எக்ஸாஸ்ட் வந்து சிமிலர் டு இன்டர்செப்டரான்னு கேட்டால் ஒரு மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் வந்து கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். கேட்குறப்போ நார்மல் இன்டர்செப்டர் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து ஒரு பாப்கார்ன் எஃபெக்ட் கொடுக்கறனால சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட எர்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். சீட் ஹைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சீட் ஹைட்டை பொறுத்தவரை நமக்கு 830 mm, இன்டர்செப்டாரை விட ஒரு 27 mm கிட்ட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது. அண்ட் நான் ஒரு 6 feet கை, எனக்கு கரெக்டாக செட் ஆகுது. 5'7" or 5'7" மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஈஸியாக செட் ஆயிரும். ஸோ அந்த வகையில் எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. அண்ட் வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா 13.7 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து ARI கிளைம் பண்ணுறது 25 to 27 கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் இந்த வண்டி வந்து இன்டர்செப்டார் வச்சிருக்கவங்களும் சரி, ஏற்கனவே இன்டர்செப்டார் ப்ரூவ் பண்ண மைலேஜ்னு பார்த்தா 23 to 24 கிட்ட ப்ரூவ் பண்ணியிருக்கு. வித் எக்ஸாஸ்டோ வித்தவுட் எக்ஸாஸ்டோட அந்த மாடிஃபிகேஷன்ஸ் இல்லாமல். பட் ஸ்டில் வந்து இவ்வளோ பெரிய டேங்க் இன்னும் கொஞ்சம் ஒரு 15 liters கிட்ட கொடுத்துருந்தா இந்த ப்ரைஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம் என்னோட பாயிண்ட். அண்ட் இங்கே ஒரு பேர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கறது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்படியே வண்டியோட ஓவரால் லெங்க் அப்படின்னு பார்த்தா ஓவரால் லெங்த்தை பொறுத்தளவுக்கு நமக்கு 2.1 meters ஆஃப் லெங்க் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹைட்டுன்னு பார்த்தா 1.1 meters ஆஃப் ஹைட். அண்ட் வீல் பேஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 1.4 meters கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த வண்டியோட வித் அப்படின்னு பார்த்தா 855 mm ஆஃப் வித் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஸ்னிப்பட் பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க முக்கியமான 3வது சேஞ்சுன்னு பார்த்தா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இதுக்கு வந்து ட்ரிப்பர் டேஷ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க இன்டர்செப்டார் பேர் 650 நீங்கள் காட்டுது, ஆர்பிஎம் மீட்டர் ஸ்வைப் பை வருது. நமக்கு இந்த இடத்துல ஃபியூவலுக்கான மீட்டர்ஸ் காட்டுது, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, நியூட்ரலுக்கான இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு டைம் காட்டுது, இங்கே வந்து நமக்கு ஸ்பீட் காட்டுது, அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் காண்டி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இன்ஜின் செக் லைட்டோ, வார்னிங் லைட்ஸோ இல்லை ஏபிஎஸ் லைட்டோ இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரைடிங் மோட்ஸ்ன்னு ஏபிஎஸ்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நோட் பண்ணுங்கள். இங்கே வந்து ரைடர் மோட் ஆஃப், ரைடர் மோட் ஆன் அது மாதிரி காட்டுது, ரியர் ஏபிஎஸ் ஆஃப் ஆன் சொல்லிட்டு. அண்ட் வந்து இங்கே வந்து மேஜரான சேஞ்சுன்னு பார்த்தா இந்த ஜாய்ஸ்டிக் இங்கே கொடுத்துருக்கிறது. நம்ம இங்கே ட்ரிப் மீட்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 2 ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்குது, ஃபியூவல் ரேஞ்ச் காட்டுது. அது இல்லாமல் நமக்கு ஃபியூவல் கன்சம்ஷன், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூவல் கன்சம்ஷன் இங்கே காட்டுது. அண்ட் பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது. இது இல்லாத சர்வீஸ் டியூ கூட கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் டியூ கொடுத்துருக்கிறது நம்ம வந்து சீக்கிரமாக சர்வீஸ் கொடுக்குறோமா இல்லை லேட்டாக கொடுக்குறோமான்றது இங்கே நோட்டிஃபை பண்ணி காமிக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது இன்டர்செப்டார் பேர் 650 கரடி 650 இந்த வண்டியோட இப்போ ரைட் ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 183 mmக்கு. சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஹைட் இன்க்ரீஸ் செய்யப்பட்ட ஒரு இன்டர்செப்டார் கூட சொல்லலாம். ஆஃப் ரோடும் எடுத்துகிட்டு போகலாம், ஆன் ரோடும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ டூரிங் பர்பஸ்லையும் நல்லா யூஸ் ஆகும் இந்த பைக்கு. அண்டு சீட் கம்ஃபர்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது, நல்ல பேடிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ளஷ்ஷியான சூப்பரான கம்ஃபர்டபுளான பேடிங்ஸு. ஸோ இப்போ நம்ம ரைட் ரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் ரைவ் நம்ம ஜென்ரலாக ஹைவே ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நான் வந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஆஃப் ரோட்லையும் லேட்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் இங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 650cc பேரலல் ட்வின் என்ஜின் இருக்கே, அது வந்து அந்த சவுண்டே ரொம்ப பிளிஸ்ஃபுல்லான சவுண்டுன்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக அந்த என்ஜின் பிடிக்கும். சரி, ஓகே, வாங்க நம்ம ரைட் ரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியோட டோட்டல் கர்ப் வெயிட்னு பார்த்தா 216 கிலோ. இந்த 216 கிலோவும் நம்ம வண்டி ஓட்டுறப்போ தெரில. பட் வண்டி நம்ம நின்று ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஒரு இடத்துல உட்காந்து தள்ளுறோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ அந்த வகையில் வந்து வெயிட் கொஞ்சம் தெரியுது. பட் வந்து ரொம்ப வண்டி ஓட்டுறப்போ நமக்கு வந்து வண்டி ரொம்ப அஜயிலான ஹேண்ட்லிங்லாம் தருது. சரி, இப்போ வந்து நான் செகண்ட் கியரில் போயிட்டுருக்கேன், தேர்ட் கியரில் மாற்றிட்டு போயிட்டுருக்கேன். வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்குது, கியர் ட்ரான்சிஷன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம வண்டியில் கொடுத்துருக்கிறது பார்த்தா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் ஃப்ரண்ட்டுக்கும் கிளச்சுக்கும் கொடுத்துருக்காங்க, அதே சமயம் பிரேக்குக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான அடிஷன் கூட சொல்லலாம். வண்டி வந்து நல்ல இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன கார்னர்ஸ் கூட சூப்பராக எடுக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு சின்ன ஆஃப் ரோடு வரும், நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அந்த இடத்துல பார்க்கலாம் நமக்கு வந்து வண்டி எந்த அளவுக்கு ஹேண்டில் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வண்டியில் கொடுத்துருக்க அந்த 183 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்குறீங்க. அப்படியே ஃப்ரீயாக இருக்குது, அப்படியே ஜாலியாக நான் போயிட்டு வந்துட்டேன். இதில் கூட இறக்கி விட்டு பார்க்குறேன், எங்கேயுமே தட்டல. அந்த ஷோவோட சஸ்பென்ஷன் சூப்பராக ஒர்க் பண்ணுது. நீங்கள் பார்க்குறீங்க, நான் நின்று கூட ஓட்டி காமிக்கிறேன். ஸோ ஆஃப் ரோடில் ஓட்டுறப்போ நின்று ஓட்டுவோம் நம்ம எல்லோரும் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வண்டி சஸ்பென்ஷன் சூப்பராக ஹேண்டில் ஆகுது. எங்கேயுமே நமக்கு வந்து எந்த ஒரு மாதிரி சொல்ல டிஸ்கம்ஃபர்ட் கூட நமக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த ஆஃப் ரோடில் கூட விட்டு பார்க்குறேன் பாருங்களேன், வண்டி அப்படியே சூப்பராக கம்போஸ்டாக இருக்குது. வண்டி சூப்பர் கம்போஸ்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அண்ட் வந்து இந்த சஸ்பென்ஷன் கொடுத்ததுனால நமக்கு வண்டி ஸ்டெபிலிட்டியும் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, போத் ஆன் ரோட்லையும் சரி ஆஃப் ரோட்லையும் சரி. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு வந்து சஸ்பென்ஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்ட். ஏன்னா கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் பின்னாடி லைட்டாக தூக்கி போடுற மாதிரி இருந்தாலும் அது வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால தான் வண்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் பில்லியனுக்குமே வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப அடிக்குன்றதுலாம் கிடையவே கிடையாது. பில்லியன் வச்சு உட்காந்து பார்த்தேன் ஆல்ரெடி. அண்ட் வந்து பில்லியன் வந்து ரெஸ்பான்ஸ் என்னன்னா அவங்க வந்து வண்டி நல்லா இருக்குது, ரொம்ப இன்டர்செப்டாரை கம்பேர் பண்ணையில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஹைவேல என்டர் பண்ணி பார்ப்போம். வண்டியோட அஜிலிட்டி பார்க்குறீங்க, வண்டி நல்லா பொம்மை மாதிரி, ரொம்ப பொம்மைனா அதுக்குன்னு ரொம்ப தூக்கி போட்டு இது பண்ணக்கூடாது. வண்டி நல்லா ஜாலியாக ஹேண்டில் ஆகுது. இப்போ அப்படியே நான் த்ராட்டில் கொடுத்தேன்னா அந்த சர்ரியல் பிக்கப், அந்த ட்வின் சிலிண்டருக்குன்னு உண்டான அந்த கேரக்டர் இருக்குது பாருங்களேன், அது சூப்பராக இங்கே தெரியுது. வண்டி வந்து மேக்ஸிமம் டாப் ஸ்பீடு 180 வரைக்குமே கேப்பபிள் தான். பட் செக் பண்ண வரைக்கும் 140க்கு மேலே போகிறதுக்கு வண்டி வந்து தயங்குதுன்னு கிடையாது, வண்டி வந்து வாபல் இருக்குது. ஸோ வண்டி ஸ்டெபிலிட்டி வந்து பொறுத்தவரைக்கும் வண்டி ஸ்டெபிலிட்டி நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. பட்
அந்த ஹை ஸ்பீட் போகிற அந்த வாபிள் வந்து இருக்க தான் செய்யுது. அஃப்கோர்ஸ் வந்து இது வந்து ராயல் என்ஃபீல்ட் செக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்காக யாருமே வந்து 140க்கு மேலே போக மாட்டாங்க டூரிங்கை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் செக் பண்ணால் வந்து ராயல் என்ஃபீல்டு செக் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் மிரர்ஸுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரான மிரர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீட் பிரேக்கரில் கூட வந்து ஸ்டிஃப்னஸ் பெருசாக தெரில. சரி, இப்போ வண்டி அப்படியே வந்து ஒரு பிக்கப் கொடுத்து பார்க்கலாம். வண்டி வந்து செம்ம பிக்கப்பில் இருக்குது. இப்போ 2வது கியர்லேயே ஒரு 70-80 கிட்ட தொற்றும் போல். வண்டி சூப்பரான அந்த 650cc இன்ஜினுக்கு உண்டான அந்த பவர் வந்து நமக்கு காமிச்சுன்னே இருக்குது. அண்ட் இந்த இன்ஜின் வந்து லிட்ரலாக ஒரு ப்ரூவான இன்ஜின் சொல்லலாம். ரிலையபிளாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஒரு ட்வின் சிலிண்டர் இன்ஜின் வாங்க ஆசைப்படுறவங்க, அஃபோர்டபுளான காஸ்ட்லையும் சரி, அண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பெருசாக எனக்கு தேவை வைக்கக்கூடாது அப்படின்றவங்களுக்கு இந்த இன்ஜின் ரொம்ப சூட்டபுளான இன்ஜின் கூட சொல்லலாம். சரி, இப்போ வந்து இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது அப்படின்ற பாயிண்டில் பார்த்தா எனக்கு இன்டர்செப்டார் வேணும். பட் எனக்கு இன்டர்செப்டாரோட அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ அது எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல, அது எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி எடுக்கலாம். அண்ட் நான் இப்போ கூட திரும்ப எப்போவுமே நான் வந்து ஒரு ஹையர் சிசி பைக் ஓட்டுறேன்னா என்றைக்குமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு இந்த பைக் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. இந்த வண்டி நம்ம லீனியராக ஓட்டினா லீனியராக ஆக்ட் ஆகும், நமக்கு ஏற்ற மாதிரி ரைடர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஆனாலுமே மேக் நோ மிஸ்டேக், இந்த வண்டி நம்ம தெரியாமல் கூட ஓவர் த்ராட்டில் இப்படி கொடுத்துட்டோம், இல்லை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ஓட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த வண்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உடம்புலையும் தெம்பு வேணும், மனசுலையும் தெம்பு வேணும். ஸோ அதை நான் கண்டிப்பாக இங்கே நோட் பண்ணி ஆகணும், இங்கே சொல்லி ஆகணும். சரி, இங்கே இன்னொரு பிக்கு கொடுத்து பார்க்கலாம். அந்த 5150 ஆர்பிஎம்க்கு அப்புறம் கிடைக்கிற அந்த பவர் வந்து செம்ம பவராக இருக்குது. அந்த டார்க்கும் சரி பவருமே வந்து நமக்கு நல்ல வண்டி கொடுத்துட்டே இருக்குது, என்லெஸ்ஸாக சீம்லெஸ்ஸாக. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த வண்டி வந்து இந்த இன்ஜின் கொடுத்தது வந்து கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால வண்டி இன்னுமே சூப்பர் அஜைலாக, சூப்பர் ஃப்ரெண்ட்லியாக, அண்ட் இன்னுமே நல்ல ஸ்பீடாக வந்து நமக்கு கெயின் பண்ணி தான் கொடுக்குது. நான் ஆல்ரெடி நினச்சேன் என்னன்னா வண்டி ஹைட் எடுத்திருக்காங்க, வண்டி ஸ்டெபிலிட்டி நார்மலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு, பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ வந்து வண்டி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பிரேக்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி நமக்கு 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, அண்ட் பின்னாடி நமக்கு 270 mm பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பிரேக்கிங் இந்த வண்டியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ அதையுமே மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க பின்னாடி லைட்டாக ஃபிஸ்டேல் ஆகுது. ஸோ அது வந்து பின்னாடி லைட்டாக லாக்காகி ஆஃப் ஆகுதுன்றதுனால. பட் ஸ்டில் வந்து பிரேக்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்டெடியாக இருக்குது. ஃப்ரண்ட் நமக்கு வந்து நோஸ் டேக் வந்து மேக்ஸிமம் கண்டெயின் பண்ணுற அளவுக்கு கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ வந்து பிரேக்கிங் வந்து செம்ம சூப்பராக இருக்குது, சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த 13.7 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல இந்த கலர் இதில் பார்க்குறப்போ வண்டி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபியூல் டிசைன் பற்றி இந்த ஃபியூல் டேங்க் டிசைன் பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இந்த கரடி குட்டி பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது. அண்ட் அதுதான். அண்ட் இந்த வண்டியில் வந்து ரைடர் மோட் ஆஃப் பண்ணிக்கலாம், அதாவது ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் ஆன் ஆஃப் இருக்குது. ஆஃப் ரோட் பண்ணுறப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஸ்லைட் பண்ணிட்டு போகணும், கொஞ்சம் ட்ரிஃப்ட் டெஸ்ட் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஏபிஎஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த வண்டி வந்து நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஒரே ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னு பார்த்தா, இந்த வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். 650 லைனப்லேயே வந்து எந்த வண்டிக்குமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இப்போ வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஐ ஹோப் ராயல் என்ஃபீல்டு வந்து ஃப்யூச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த கொடுத்துருக்க எலக்ட்ரானிக்ஸுக்குமே வந்து ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருந்தா இன்னும் வயபிளான சொல்யூஷன் வந்திருக்கும். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜிமேப்ஸ் நம்ம இதிலே காமிச்சிக்கலாம். ஸோ இதிலே பார்த்துக்கலாம். நம்ம தனியாக மொபைல் ஹோல்டர் வச்சு மொபைல் வச்சு அந்த மாதிரி கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. மொபைல் கனெக்டிவிட்டி, ராயல் என்ஃபீல்டோட கனெக்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம இதிலேயே வந்து ஜிமேப்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ வந்து சூப்பராக இருக்குது. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படி தான், நீங்கள் ஃபோன் வந்து அன்லாக் பண்ணிலேயே தான் வச்சுருக்கணும், ஸ்க்ரீன் ஓப்பன்லேயே தான் இருக்கணும். அது மட்டும் ராயல் என்ஃபீல்டு வந்து அந்த ஆப்பில் ஒரு பக் மாதிரி இருக்கா, என்ன மாதிரி இருக்குன்னு தெரில. அது மட்டும் ராயல் என்ஃபீல்டு செக் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ கூட வந்து சஸ்பென்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வண்டி சூப்பராக இருக்குது. அண்டு இந்த வண்டி வந்து செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஓட்ட வந்து ஒரு ரைடர் ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தருக்கு வந்து வண்டி வந்து ரொம்ப பிடிக்கும் ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த வண்டி ரொம்ப சூப்பராக செம்ம சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த பேர் 650 பற்றிங்க இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த பைக் ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மநாபன். பை.